ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ரா இளங்குமரனார் எழுதிய தமிழ் வளம் அப்படிங்கிற புக்கில் இருந்தும் ஆறுமுக நாவலர் எழுதிய தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புக்கில் இருந்தும் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க, இல்லைன்னா சிம்பிளானது கேட்பாங்க, ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கலைச்சொற்களுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலே அது வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான். இதை வந்து எப்படி வந்து அந்த ரா இளங்குமரனார் புக்கில் இருந்தும் ஆறுமுக நாவலர் அவங்க எழுதின புக்ல இருந்தும் எப்படி வந்து கேட்குறாங்க, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஒரு 9 இது எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1 கூட்டல் 1 அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கு இல்லையா, உகரம். ஓகேவா? உக்குரல் உயிர்வரின் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதி பிரகாரம் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த உகரம் இரு கூட்டல் ஊ அப்படிங்கிறதுல உகரம் கெட்டு அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற பிரகாரம் நம்ம இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஒன்றொன்று அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ 1 கூட்டல் 1 ஒன்றொன்று அப்படின்னு எழுதுவோம். ஆனால் இது வந்து தப்பு. இது வந்து வேற விதி பிரகாரம் சேரும். அது எப்படி சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1 இந்த இடத்துல பாருங்க 2 2 அப்படிங்கிறத ஈவிரண்டு அப்படின்னு நம்ம நார்மலா சொல்லுவோம் இல்லையா? ஆனா அப்படி வராது. இது எப்படி வரும் அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4ன்னு அந்த மாதிரி 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியதுல 9 மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வரும். 9 மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாமே 2 டைம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம், நிலைமொழின்னு சொல்லுவோம். ரெண்டாவதா வர்றதை வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிலைமொழியும் வருமொழியும் அதுவேவாவே இருந்தது அப்படின்னா 1னா 1, 2னா 2, 3னா 3, இந்த மாதிரி 1 1 2 2 3 3ன்னு அதே இரட்டிப்பாக வந்தது அப்படின்னா எப்படி புணரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல 9 அப்படிங்கிறது மட்டும் வராது, அதுக்கு வேற விதி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல 1 1ன்னு இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணிக்கணும்னா மொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தை மட்டும் எழுதிக்கணும், மீதி இருக்கிறது எல்லாமே விட்டுறணும். ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க எழுதுங்க இ. அடுத்து இங்க பாருங்க மூ அப்படிங்கிற நெடில் எழுத்து வந்திருக்கா, நெடில் எழுத்து வந்ததுன்னா அதை குறிலா மாத்திரணும். இதுக்கு முன்னாடி ரெண்டுமே குறில் தான், ஓ குறில் ஈ குறில், அதனால அப்படி எழுதிட்டோம். நெடிலா வந்ததுன்னா மட்டும் அதை குறிலா மாத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நா அப்படிங்கிறது நெடில், ஸோ நா அப்படின்னு வரும். அதே மாதிரி இது பாருங்க ஐ அப்படிங்கிறது நெடில், அதுக்காக நம்ம வேற எழுதலாமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஐ அப்படிங்கிறதுக்கு குறில் கிடையாது, இணை எழுத்து இருக்கு, குறில் எழுத்து கிடையாது. அப்ப ஐ அப்படிங்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்ப ஆ அப்படிங்கிறதுக்கு குறில் என்ன, ஆ. ஏ அப்படிங்கிறதுக்கு குறில் ஏ, ஏ குறில் தான் அப்படி எழுதிக்கோங்க, பா குறில் தான் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ நிலைமொழியில முதல் எழுத்து குறிலா இருந்ததுன்னா அப்படியே எழுதுங்க, நெடிலா இருந்தது அப்படின்னா அதை குறிலா மாற்றி எழுதிக்கோங்க. மீதி நிலைமொழியில ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து வருமொழியை கவனிக்கணும். வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இவ் அப்படிங்கிறது சேரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சேரும், உயிரெழுத்தா வந்தா மட்டும் இவ், இந்த இடத்துலையும் இவ். இந்த இடத்துல பாருங்க மெய்யெழுத்து வருதா, உயிரெழுத்தை தவிர மீதி மெய்யெழுத்து வந்துச்சுன்னா எந்த மெய்யெழுத்து வருதோ அதையே நம்ம எழுதிக்கணும். இந்த இடத்துல இம் மூ அப்படிங்கிறதுல மெய்யெழுத்து என்ன, இம்மு, அப்ப இம் அப்படிங்கிறத இங்க எழுதிக்கணும். இந்த இடத்துல நான் இதோட மெய்யெழுத்து இந்து, ஐ ஐ வந்து உயிரெழுத்தா அப்ப இவ்வு வரும். இந்த இடத்துல உயிரெழுத்தா இவ்வு, ஏ உயிரெழுத்தா இவ்வு, ஏ உயிரெழுத்து இவ்வு, பா அப்படிங்கிறது என்னது இப் அப்படிங்கிற மெய் எழுத்து வரும். அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே எழுதுங்க, 1 2 3. இதுக்கப்புறம் இன்னொரு விதி வரும், அதனாலதான் நான் அப்படியே எழுதுறேன். முதல்ல சேர்த்து எழுதுறேன், உங்களுக்கு புரியாது இல்லையா, அதனாலதான். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த இடத்துல ஓ 1 அப்படின்னு வருதா, ஸோ அப்படியே நம்ம சேர்த்தக்கூடாது. ஏன்னா தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதி பிரகாரம் இந்த இவ்வு இன்னொரு டைம் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி பிரகாரம் இது ரெண்டும் சேர்ந்து ஒவ்வொன்று அப்படின்னு ஆகும். நம்ம என்ன சொன்னோம், ஒன்றொன்று அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது தப்புன்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ ஒவ்வொன்று அப்படிங்கிறது தான் சரி. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதி பிரகாரம் இன்னொரு இவ்வு வரும், இது ரெண்டும் சேரும். அப்போ என்ன ஆகும், இது இவ்விரண்டு அப்படின்னு ஆகும்.
ஓகேவா? அடுத்து மும்மூன்று. இந்த இடத்துல பாருங்க 3 அப்படிங்கிறது தான் வருது, உயிரெழுத்து வரல. அப்ப அப்படியே சேர்த்திக்கோங்க, மும்மூன்று. அடுத்து அதே மாதிரிதான், அடுத்து உயிரெழுத்து வரல, நன்னான்கு. அடுத்து உயிரெழுத்து வந்திருக்கு, ஆனா இந்த இடத்துல தனிக்குறில் வந்திருக்கா அப்படின்னா கிடையாது, ஏன்னா அது தனி நெடில். அப்ப அப்படியே சேர்த்திக்கோங்க. இது ரெண்டு என்ன ஆகும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் இவ்வு கூட்டல் ஐ வை அப்படின்னு ஆகும். அப்ப ஐ வைந்து. அடுத்து அவ்வுக்கு அப்புறம் என்ன இருக்கு, 6, எவ் 7, எவ் 8, 10. ஓகேவா? இப்ப என்ன ஆகும் பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் பிரகாரம் இவ்வு வரும், அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேரும். அப்ப அவ்வாறு அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து எவ் 7, அதே மாதிரி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இவ்வு சேரும், இது ரெண்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது பிரகாரம் சேர்ந்துரும். அப்ப என்ன வரும், எவ் வேலு. அடுத்து இதே மாதிரிதான், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இவ்வு சேரும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது பிரகாரம் இவ் ஏ வேனாகும். அப்ப இது என்ன ஆகும், எவ்வெட்டு அப்படின்னு ஆகும். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல உயிரெழுத்தே வரல, அப்ப அப்படியே சேர்த்திக்கோங்க. சொப்பா 10 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 1 1 அப்படிங்கிறது ஒவ்வொன்றுன்னு ஆகும், 2 2 அப்படிங்கிறது இவ்விரண்டு, 3 3 மும்மூன்று, 4 4 நன்னான்கு, 5 5 ஐவைந்து, 6 6 அவ்வாறு, 7 7 எவ்வேலு, 8 8 எவ்வெட்டு, 10 10 பப்பத்துன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் விதி என்ன நம்ம பார்த்தோம், 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் 9 தவிர மீதி இருக்கக்கூடிய எண்கள் இரட்டித்து வந்தது அப்படின்னா அது சேரும் போது என்ன பண்ணணும், முதல் எழுத்து நிலைமொழியில முதல் எழுத்து அப்படியே எழுதணும், நிலைமொழியில முதல் எழுத்து நெடிலாக வந்ததுன்னா குறிலா மாத்தி எழுதணும், மீதி இருக்கிறது எல்லாமே விட்டுறணும். வருமொழியில உயிர் வந்தா இவ்வு சேரும், வருமொழியில உயிர் வரல அப்படின்னா எந்த மெய்யெழுத்து வருதோ அதே மெய்யெழுத்தை சேர்த்து எழுதணும், அதுக்கப்புறம் அப்படியே நீங்க சேர்த்து எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இந்த விதி பிரகாரம் தான் சேரும். இதே மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ ரா இளங்குமரனார் எழுதிய தமிழ் வளம் புக் ஆகட்டும், ஆறுமுக நாவலர் எழுதிய தமிழ் இலக்கணம் புக் ஆகட்டும், நிறைய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக நம்ம ஒரு மாதிரி நினைச்சிருப்போம், புக்ல ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது கூட்டல் அன்று, அது ஒன்று, அதான்று அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ப இந்த எழுத்து வந்து, இந்த வார்த்தை வந்து நிலைமொழியில இது வந்து வருமொழியில இது வந்ததுன்னா இந்த புணர்ச்சி பிரகாரம் தான் அது புணரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமானது, ட்விஸ்டானது எல்லாமே நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நான் வந்து இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் வந்து ஷார்ட்ஸாக அடுத்தடுத்து நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ 4 5 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கம்மியாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் டெய்லியும் அந்த மாதிரி போடுறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஷார்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அப்பதான் நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே அடுத்தடுத்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும், எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், அடுத்தடுத்து நீங்க வந்து ஃபுல்லாவே நம்மள ஃபாலோ பண்ணிக்கணும். அப்ப இந்த டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.